பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணுங்கோன்னு நான் எதுக்காக சொல்கிறேன்? ஆச்சாரியாலே சொல்லியிருக்கா, மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி. விவேக சூடாமணியில் மோட்சத்துக்குரியதான சாதனங்கள்ல ரொம்ப சிறந்ததும் உயர்ந்ததுமானது என்னன்னா பக்தி தான். எனக்கு பெரியவா சொல்கிறா, கிண்டலா சிரிச்சுட்டே சொன்னா, எனக்கு இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. இப்போ எனக்கு சாதகமானா சொல்லிட்டார் அப்படின்ட்டு அடுத்த வரியை பார்க்குறேன். என்னடான்னா சொஸ்வரூபானுசந்தானமே பக்தி, அவரவர்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறது தான் பக்தின்னு சொல்லிட்டேன். நான் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கா, அவர்கிட்ட பக்தி செலுத்தணும், அவர்கிட்ட செலுத்துறது தான் பக்தின்னு சொல்கிறேன். அப்போது இவர் இப்படி சொல்லிட்டாரே, தன்னுடைய ஆத்மாவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அதிலேயே ஆழ்ந்து கிடக்கிறது தான் பக்தி தியானம்னு இவர் சொல்லிட்டாரேன்னா, அவர் சொன்னது சத்தியம்தான் அப்படின்னு அதுக்கு பெரியவா டெஃபினேஷன் கொடுக்குறா. பக்தினா என்ன? பிரியம், பஜு டு திங்க்னு தாது, அன்பு பாசம், அதை அவர்கிட்ட வைக்கணும். அதனால இந்த பக்தியை ஒரு வைக்கிறதுக்கு நமக்கு அவர் சொல்கிற மாதிரி நிர்குணமாக இருக்கிற ஸ்வரூபத்தில் எடுத்ததுமே வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு ரூபம் வேணும், ரூபம் இல்லாமல் முடியாது. ஒரு சமயம் எங்கள் ஆத்துக்கு கீத உபன்யாசம்லாம் அடிக்கடி கேட்டுன்னு இருக்கப்ப அவர் ஒரு நாளைக்கு வந்தார். வந்தபோது வாங்கோன்னு சொல்லி ஊஞ்சலில் உட்காந்துட்டு பேசின்னு இருந்தோம். காப்பி சாப்பிட்றேலா? சாப்பிட்றேன்னு உடனே நான் எங்காத்து மாமியை கூப்பிட்டு, அவர் காப்பி சாப்பிட்றேங்கிற, காப்பி கொடுங்க. அங்கேருந்து மாமி ஒரு டமரா டம்ளரில் காப்பி போட்டு எடுத்துன்னு வந்தார். வித்யாரண்யர் சொல்கிறார், பெரியவா அதை எடுத்து சொல்கிறார். நான் கொஞ்சம் நீச்ச உதாரணமாக சொல்கிறேன், வித்யாரண்யர் சொல்கிற உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். காப்பியை கொண்டு கொடுத்தா. நான் வேதாந்தம் சொல்லியிருக்கேன், அவரும் வேதாந்தம் நிறையா கேட்டிருக்கார். மாமி உங்களை காப்பி தானே கேட்டது? ஆமாம். இது எதுக்கு டமரா டம்ளர்லாம் கொண்டு வரேன், காப்பியை மட்டும் கொண்டு வாங்கோ அப்படின்னா, எங்கள் ஆத்துக்காரரே ஒரு மாதிரின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், அவரோட உபன்யாசத்தை கேட்டு கேட்டு நீரும் ஒரு மாதிரி ஆயிட்டேலா அப்படின்னு கேட்குறாள் மாமி. சார், பரமஸ்தூலமான வஸ்து இந்த காப்பி. இந்த காப்பியை கொண்டு வரத்துக்கே ஒரு ஆதாரம் வேணும், ஒரு அதிஷ்டானம் வேணும். கொண்டு வர முடியுமா உங்களால? கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிற போது பரமசூக்ஷமாக இருக்கிற அந்த வஸ்துவை எப்படி சார் கொண்டு வர்றது சொல்லுங்க? வித்யாரண்யர் கேட்குறா, நம்ம அதில் ஹோமம் பண்ணுறோம். அன்றைக்கி காலம்பரை ஏதோ கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், சாந்தி நவகிரக ஹோமம் எல்லாம் பண்ணுறோம். வைதிகமான கர்மா பண்ணுறோங்கிறத காலம்பரை எல்லாம் வேதிகை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உட்காந்துட்டார், எஜமானர் உட்காந்துட்டார், சங்கல்பம் பண்ணிட்டாச்சு. உடனே வாத்தியார் என்ன பண்ணுறான், மாமியை கூப்பிட்டு அக்னி கொண்டு வாங்கோன்னா. வித்யாரண்யர் சொல்கிறார், பெரியவா சொல்கிறா, இந்த உபாசனையை எதுக்காக வச்சுருக்கான்னு. அக்னி கொண்டு வாங்கோன்னா. உடனே அந்த மாமி என்ன பண்ணா, அடுப்பு மூட்டியிருக்கா. அந்த அடுப்பு மூட்டினதும் அதுலேருந்து 4 தணல் கட்டி எடுத்து தாம்பாலத்தில் வச்சு கொண்டு வரா. இவர் அதுக்குள்ளே பிராட்டி எல்லாம் வச்சு அடுக்கி வேதிகையை ரெடி பண்ணியிருக்கா. அவர் அந்த அக்னி கொண்டதும் வாத்தியார் பார்த்தார், மாமியை பார்த்து, என்ன மாமி இந்த தணல் கட்டி எல்லாம் கொண்டு இருக்கேன், அக்னியை கொண்டு வாங்கோ. இந்த மாமி ஏற இருக்க பார்த்தா, என்ன ஆச்சு இவருக்கு வாத்தியாருக்கு? அக்னி தானே மாமா கொண்டு வந்திருக்கேன், மாடி தணல் கட்டியை கொண்டு இருக்கேன். அந்த அக்னியை இந்த தணல் கட்டி ரூபத்தில் எல்லாமே வேற எப்படி கொண்டு வர முடியும்? அக்னியே தனியாக ஒரு ரூபத்தில் கொண்டு வர முடியுமா என்ன? அது மாதிரி ஆக்கும் அந்த பரமாத்மா நாம ரூபங்கள் இல்லாத பரமாத்மா தத்துவத்தை எப்படி கொண்டு வருது? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆச்சாரியால் சொல்கிறா, பெரியவா சொல்கிறா, சொஸ்வரூபானுசந்தானம் பக்திக்கு. அதனால அந்த ஆத்மஸ்வரூபத்தில் மனசை நிலைநிறுத்துறது தான் பக்தி. அந்த சாதாரணமாக சொன்னால் ஞானம் ரொம்ப வசதி தான். ஆச்சாரியாலும் அந்த பக்தியை அங்கீகரிச்சிருக்கா, ஞானத்தை அங்கீகரிச்சிருக்கா. ஆத்ம விசாரம் வசதி, தியானம் ரொம்ப வசதி, யோகம் ரொம்ப வசதி, எல்லாம் வசதி தான். பக்தி, பூஜை, உபாசனம், க்ஷேத்திராடனம் எல்லாம் அதை விட தாழ்ந்தது தான். இப்போ என்ன நினைக்கிறா தெரியுமோ, இந்த வைதிகமாக குடும்பம் வச்சுட்டு ஆச்சாரமாக மடி விழுப்பு பார்த்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காளே, இது அதை விட மட்டும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் படித்தவாழ்க்கெல்லாம் இருக்குது. உட்காந்து அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதுதான் வசதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா எல்லாரும்.
ஒரு சமயம் எங்கள் பேங்குக்கு இப்போ இருக்கிற ஜியருக்கு முன்னாடி இருந்தாரே 45 அழகிய சிங்கர் வந்தார். அப்போது ஒரு எங்கள் பேங்கில் வைஷ்ணவாங்கிறது 1%, மீதி எல்லாரும் ஸ்மார்ட்டாக தான். அதனால சொன்னாரோ எனக்கு தெரியாது. எங்கள் பேங்க் வந்தபோது அவருக்கு வரவேற்பு சுவாகத பத்திரிகை எல்லாம் வாசித்து கொடுத்தோம். அவர் சந்தோஷப்பட்டு உபன்யாசம் பண்ணார் ஒரு 3/4 மணி நேரம். இப்போ சொன்னார், நான் மட்ராஸில் எங்கட வாலாத்து பையன், அவர் சொல்கிறார், வைஷ்ணவாலாத்து பையன், அவத்து அப்பா அம்மா ரொம்ப குறைப்பட்டுண்டா. இவன் என்னமோ இந்த ரமண கேந்திராவுக்கு போய் என்னமோ தியானம் யோகம்னு எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன தியானம் பண்ணுறான்னு கேட்டா சோகம் சோகம் சோகம். சோகம்னா என்ன? நானே அது பெரியவா தானே ஆரம்பித்தா. இன்றைக்கி டாபிக் பார்த்தோமே, அதுவே இது. ச அகம் சோகம், அதுவே தான் நான் அப்படின்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கெல்லாம் என்னமோ சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிறான். எங்கள் ஆத்து பெருமாளுக்கு நமஸ்காரம் கூட பண்ண மாட்டேங்கிறான். ஆற்றுல இருக்கிற பூஜைக்கு அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. சச்சோ, எதுக்கு சோகம்னு சொல்கிறான்? பரமாத்மாவும் நானும் ஒன்றுன்னு சொல்லாமல் பாவம் இல்லையோ? பரமாத்மாவும் ஜீவனும் ஒன்றாக முடியுமோ? நீங்கள் அவனை அழிச்சுன்னு வா. அவன் வரலன்னா எல்லாம் வருவான். சுவாமி அழிச்சுன்னு வர சொன்னான்னு அழிச்சுன்னு வான்னு சொன்னேன். அவன் மறுநாளைக்கு வந்தான். அவன் அழிச்சுன்னு வந்துட்டா. அழிச்சுன்னு வந்தா. இங்கே தான் சேலையூரில் கேம்ப்பு. நமஸ்காரம் பண்ணா. ஏன்னா என்னமோ பெரிய தியானம் எல்லாம் பண்ணுறியா, யோகமெல்லாம் கற்றுக்கிறியாமே. ஆமாம் சார். என்ன தியானம் பண்ணுற? சோகம் சோகம் சோகம்னு எங்கள் குரு சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி பண்ணாதே, அது ரொம்ப பாவம், அப்படி சொல்லக்கூடாது. நான் அதை கொஞ்சம் மாற்றி தரேன். நான் தானடா குரு, உங்கள் குடும்பத்துக்கே பரம்பரையாக குரு பீடம் இல்லையா? சொல்கிறத கேளுன்னா, நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன்னா முன்னாடி ஒரு தா சேர்த்துக்கோன்னா. தாசோகம் 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 அப்படின்னா அந்த பகவானுக்கு தாசன். நாம் எப்படி பகவானாவே ஆக முடியும்? பகவானுக்கு தாசன், பகவானுக்கு தாசன். இப்படியே தியானம் பண்ணுன்னா, இப்படியே தியானம் பண்ணிருந்தான். இப்படி தியானம் பண்ணிட்டு 2-3 மாதம் ஆச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொன்னால், நானும் என்கிட்ட அழிச்சுன்னு வந்தா. சந்தியாவந்தனம் பண்ண சொன்னேன். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அப்புறம் ரமணகேந்திராவில் ஏதோ 1 வாரத்துக்கு லெக்சர் யோகா கிளாஸு கேம்ப்பு நடத்துகிறான்னுட்டு போனான். போன போது அப்புறம் என்னடான்னாக்க மாறி வந்துட்டான்னா அவள் அம்மா. என்ன ஆச்சு இப்போ? இல்லை, நீங்கள் ஏதோ தாசத்துக்கு சொல்லி தாசோகம் தாசோகம்னு சொன்னானோன்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கான் குருவினிடத்தில். இந்த மாதிரி எங்கள் சுவாமி சொன்னார்னு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அதானே சொன்னார். பரவாயில்ல, அந்த முன்னாடி ஒரு சா போட்டு சேர்த்துருந்தியோனோ அதையே முன்னாடி போட்டுக்கோ. சதா சோகம் சதா சோகம் சதா சோகம். இதை தியானம் பண்ணுல. சச்சோ, இப்படியா பண்ணுறான்? முன்னையை விட மோசமாகிடுத்தேன். அவனை அழிச்சுன்னு வா. திரும்ப நான் அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன். பையங்களுக்கு சந்தியாவந்தனம் பண்ணினா தானே சித்த சுத்தி வரும். ஆகையினாலே என்னெல்லாமோ இப்படியெல்லாம் போகிறான் அனாச்சாரமான மார்க்கத்தில். அழிச்சுன்னு வான்னாரான். அப்புறம் 2 நாள் கழித்து இந்த மாமி அழிச்சுன்னு வந்தா. என்ன இப்போ மாற்றி சொல்கிறியாமே? ஆமாம், அவர் சொன்னார் அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நம்ம ஆச்சாரமான பரம்பரையில் நமக்குன்னு ஒரு அனுஷ்டானம் இருக்குது, நமக்குன்னு ஆச்சாரம் இருக்குது, வாழ்க்கை முறை இருக்குது, அதெல்லாம் சொல்லலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு சேர்த்துக்கோ. என்ன சேர்த்துக்கணும்? தாசதாசோகம் தாசதாசோகம், அடியாருக்கு அடியான் நான் அப்படின்னு ஆயிடுச்சு. பாகவதனுக்கு பாகவதம். அப்படி அதாவது இப்போ எல்லாரும் என்னன்னு பெரியவா சொல்கிறா, எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, என்னமோ பெரிய இந்த பக்தி பூஜை சந்தியாவந்தனம் ஆச்சாரம் மடி விழுப்பு இதெல்லாம் ரொம்ப சூப்பர்ஸ்டிஷன்ஸா. பெரியவாளோட இங்கிலீஷ் பிரயோக வார்த்தை இது. இல்லை ரொம்ப சென்டிமெண்டல். இதெல்லாம் அது மெடிடேஷன் யோகா செல்ஃப் என்கொயரி 3 வார்த்தை பெரியவா இங்கிலீஷ்லேயே சொல்கிறா. எல்லாம் இப்போ தியானம் பண்ணணும் அப்படிங்கிறா. இது இந்த தியானம் எல்லாம் சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அதுக்கு 1000 இடைஞ்சல் வரும். எடுத்ததுமே தியானத்துக்கு போயிட முடியாது. இப்போ எல்லாம் ஃபீஸ் கட்டினாலே தியானம் சொல்லி கொடுக்குறா.
அவன் இங்கே போகிற போது எங்கேயான ஒரு ஹோட்டலில் நல்ல வெங்காயத்தை ஊத்தப்பன் சாப்பிட்டுட்டு அங்கே போய் தியானத்துக்கு உட்காந்தா அவனுக்கு தியானமாக வரும்? எப்படி சார் வரும்? ஆகார சுத்தம் சத்துவ சுத்திகி. பெரியவா ஆகாரத்தை பற்றி ரொம்ப சீரியஸாக பேச போகிறார். அதனால் ஆகாரத்தில் ஒரு சுத்தி இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எப்படி உனக்கு தியானம் நிலைக்கும்? சார் இதெல்லாம் ரொம்ப கீழ்நிலை சார், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன மேல்நிலைக்கு நாம் வந்துட்டோம், நமக்கு ஒன்றுமே புரியலை இது. ஆகையினால இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமை பண்ணினா ராவணன் மாதிரி தபஸ் பண்ணுறது, இல்லையோ கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறது, இதான் இன்றைக்கி இருக்கிற வழக்கமாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இந்த சபரிமலைக்கு போகிறேன்னு இந்த சபரிமலை சீசன் வந்ததோ இல்லையோ, ஒவ்வொருத்தர் ஆத்துலேயும் அந்த பசங்க படுத்துகிற பாடு, சாய வேஷ்டியும் கருப்பு வேஷ்டியும் மஞ்சள் வேஷ்டியும் நீல வேஷ்டியும் என்னென்ன நிறத்தில் வஸ்திரம் கட்டிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதோ அத்தனை கலரும் வஸ்திரம் கட்டிக்கிறான். கரையே இருக்கக்கூடாது அந்த கலர்லன்னு சொன்னாக்கா அத்தனையும் கட்டிக்கிறான். ஆச்சாரமே கிடையாது. என்னமோ அவன் தீட்சை வச்சுக்கிறேங்கிறான், தீட்டு கிடையாதுங்கிறான். இவன் தீட்டே கிடையாது, எனக்கு யாரானே இறந்து போனாலோ ஜனனா சௌச்சம் மரணா சௌச்சமே கிடையாதுங்கிறான். தூரமானவா இருந்தால் தீண்டாதே பார்க்க மாட்டேங்கிறான். என்னமோ அவன் சொல்லின்னு இருக்கான். யாரோ குருங்கிறான், குருசாமிங்கிறான். என்னமோ தடபுடலாம் ஆற்றுல இருக்கிறவாளை பாடாப்படுத்தி இத்தனையும் பண்ணிட்டு அவன் போய் 45 நாளைக்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் அங்கே போயிட்டு வந்து பார்த்தா மறுநாள்லேருந்து எப்படி இருக்கான்னா பழையபடியே இருக்கான். அப்போ என்னாச்சு? இத்தனை நாள் நீ பண்ணின அனுஷ்டானம் ஒன்னிடத்துல ஏதான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கா? இல்லை. கல்லுக்குடம், சீல் வைக்கப்பட்ட கல்லுக்குடத்து மேலே 1000 குடம் கங்கா ஜலம் விட்டாலும் உள்ளே இருக்கிறது மாறவா போகிறது? மாறாது. அதனால் உள்ளே இருக்கிறது மாறணும். பாத்திர சுத்தின்னு பேர். அதுக்காகத்தான் இத்தனை பூஜை, இதுக்கு ஜபம், இதுக்கு ஆச்சாரம், இதுக்கு அனுஷ்டானம், இதுக்கு நியமங்கள், இத்தனையும் எதுக்காக வச்சுருக்காது? நம்ம ஆங்கிலத்தில் காலம்பரை இப்போ தான் எல்லாம் பாக்கெட்டில் கொண்டு போட்டுடுறான்னு வச்சுங்கோ. நம்ம ஆங்கெல்லாம் அந்த காலத்தில் பாத்திரத்தில் தான் பால்காரன் கொண்டு வந்து பால் ஊற்றுவான். அந்த பாத்திரத்தை ராத்திரியே நம்ம சுத்தப்படுத்தி வச்சு தான் வச்சுருப்போம். ஏன்னா அந்த பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதுபோல் இந்த தபஸு, நாம் பண்ணுற தபஸு, இந்த அந்த தியானம் யோகம் விசாரம் எல்லாம் பலன் கொடுக்கணும்னா இந்த பாத்திரம் சுத்தியாக இருக்கணும். அசுரர்களும் தபஸ் பண்ணினா, மகரிஷிகளும் தபஸ் பண்ணினா. இந்த அசுரர்கள் பண்ணின தபஸுக்கு என்ன பலன் கிடைச்சது? தே ஆர் ஆல்ரெடி விக்கட், தே பிகம் பொட்டன்ஷியலி விக்கட். மகரிஷிகள் முன்னமேயே நல்லவர்களாக இருந்தால் பிறகும் நல்லவர்களாக மாறினார். அப்போ மகரிஷிகளோட தபஸு சமூகத்துக்கு பயன்படும், அசுரர்களுடைய தபஸு சமூகத்துக்கு தீமை தான் கொடுக்கும். ஆகையினால நாம் பண்ணுறது ஆசுரமா தெய்வமாங்கிறத நாம் பார்த்து கொள்ள வேணும். அதனால் ஞான மார்க்கத்தை பெரியவா சொல்கிறார், ஞான மார்க்கத்தை சொல்கிற ஆச்சாரியால் அவரே கீழே இறங்கி வந்து உன் மனசை வச்சுண்டு வைதிக கர்மானுஷ்டானங்களை பண்ணு, பக்தி பண்ணு. ஒன்று நன்னா ஞாபகம் வச்சுக்கணும் சார், சாஸ்திரம் சொன்னபடி நீங்கள் ஒரு கர்மாவை பக்தியை பண்ணினாதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பலன். என் இஷ்டத்துக்கு நான் ஒரு கர்மாவை பண்ணுவேனேயானால் அதற்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கிற பலன் கிடைக்காது. ஆகையினாலே சொன்னது எது? சாஸ்திரம். அதனால் அது சொன்னபடி தான் நாம் நடக்கணும். இந்த சித்தத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வருதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏதோ பேசலாம், நான் அப்படியே தியானத்துக்கு போகிறேன், யோகத்துக்கு போகிறேன், யோகத்தில் மனசை நிறுத்துறேங்கிறதெல்லாம் இந்த மனசுங்கிறது எங்கே இருக்குன்னே தெரியல. ஆற்றுக்கு போனால் நம்ம பார்த்து மாமி காப்பி முதல் டிகாஷனில் கொடுப்பாளான்னே நமக்கு நம்பிக்கை இல்லை, தெரியவும் இல்லை. என் மனசை போய் என்ன அடக்கிறதுனாக்க எப்படி அடக்கிறது? ஆற்றுல ஒரு குழந்தை சொன்னதை கேட்குறதா? நம்ம ஆற்றுல இருக்கிற இந்த நாய்க்குட்டி கூட சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது. யாரும் சொன்னதை அது கூட பார்த்துட்டு இருக்கு. சரி, இவர் இந்த ஆற்றுல டம்மி அப்படிங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு தெரியும். அதனால் அது கூட இவர் சொன்னதை கேட்காது. ஒருத்தர் சொன்னால், இந்த காலம்பரை பாருங்க அத்தனை பேர் நாயை பிடிச்சின்னு போகிறாலே, அவர் அழகாக சொன்னார், இந்த நாயை இவா பிடிச்சின்னு போகல, நாய் தான் இவால பிடிச்சின்னு இருக்கு. அதுபோல் இந்த உலகம்தான் நம்மளை பிடிச்சின்னு இருக்கு.
நாம் ஒன்றும் இந்த உலகத்தை பிடிச்சிக்கல. அதனால இந்த உலகம் பிடிச்சுட்டு இருக்கு, அதை விடணுமே. எப்படி பண்ணுறது? ஒரு ஜென்மாலையா பண்ணியிருக்கோம் பாபங்களை, எத்தனை கோடி ஜென்மால பண்ணினோமோ. ஆகையினால நாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இப்போ கிடைச்சிருக்கிற ஜென்மா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வைக்குமோ தெரியாது. இந்த ஜென்மா மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. இதில் நல்ல சாது சங்கம் கிடைச்சிருக்கு, மகான்களுடைய சங்கம் கிடைச்சிருக்கு. ஆகையினாலே நாம் என்ன பண்ணணும்? இது நல்லபடியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேணும். இந்த கிடைச்சிருக்கிறத வீணாக்கி கொண்டு விடக்கூடாது. இந்த ஜன்மாவே பிரிவா சொல்கிறா, எவ்வளவு ஒரு கருணை அந்த தெய்வத்துக்கு இருந்தால் உனக்கு இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருப்பார். ஏன்னா ஐயோ இவன் பல பிறவைகளில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் புல்லாய் பூண்டாய் புழுவாயின்னெல்லாம் சொல்கிறாரே, அதில் இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்காரே. எதுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? எத்தனையோ ஜென்மாக்களில் பாவத்தை பண்ணி மூட்டை சேர்த்துட்டுருக்கியே, அதெல்லாம் கரைக்கணும்னா புண்ணியந்தான் பண்ணணும். ஆகையினாலே புண்ணேன பாபம பனுததி என்று சாஸ்திரம் சொல்கிறது. புண்ணிய கர்மாக்களால் தான் பாபத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேணும். ஆகையினால புண்ணிய கர்மாக்களை பண்ணணும். எது புண்ணிய கர்மா? எது சாஸ்திரம் சொல்கிறதோ அதான் புண்ணிய கர்மா. நான் நினச்சிட்டு பண்ணினா அது புண்ணிய கர்மாவாகுமா? எனக்கு இந்த சாத்தத்திலாம் நம்பிக்கை இல்லை. சும்மா இந்த சாஸ்திரியில் கூப்பிட்டு வச்சு அவர் 12 மணிக்கு வந்துட்டு அவர் என்னமோ சொல்கிறான்னு அவருக்கு இன்னும் அதிர்ஷ்டம் எள்ளுண்டையை பண்ணி அவருக்கு கொடுத்து அவருக்கு தட்சணை கொடுத்து எள்ளும் பிண்டமும் போட்டு இதெல்லாம் பித்தர்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாக்கெல்லாம் போகுங்கிற நம்பிக்கை இல்லை சார். நான் சார்த்த தண்ணிக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு நான் அன்னதானம் பண்ண போகிறேங்கிறான். எங்கள் அப்பாவுக்கு திருப்தி, எங்கள் அப்பாவுக்கு அன்னதானம் பிடிக்கும்னா. சார்த்தங்கிற கர்மாவே கதவை சாத்திட்டு பண்ணுற காரியம், கதவை திறந்துட்டு பண்ணுற காரியம் இல்லை. அன்றைக்கி 4 பேருக்கு அன்னம் போடக்கூடாது. சார்த்தம் முடித்ததும் இந்த சார்த்த சேஷத்தை கிம் குருவதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு வாத்தியாட்ட உத்தரவு வாங்கிட்டு வேதத்தில் உத்தரவு வாங்கிட்டு அப்புறம் பண்ணுறோம். இஷ்டைஹி சக புஜ்யதாம் அப்புறம் அவர் சொல்லுவார். அதனால் அது யார் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூட இருக்குது. மீதியே வைக்கக்கூடாது. இந்த சார்த்தத்துக்கு பண்ணுறது இருக்க சில பேர் ரொம்ப பேர் ராத்திரி வச்சுன்னு சாப்பிட்றான். அதோடு அந்த சமயத்தோடு அது முடிச்சுடணும். அதுக்கு தகுந்த மாதிரி கணக்காக பண்ணணும். அதெல்லாம் பாத்தியமாக தான் அதில் கணக்காக பண்ணுவா. 12 எள்ளுண்டனா 12 எள்ளுருண்டை, இத்தனை வடைனா இத்தனை வடை, இத்தனை அதிரசம்னா இத்தனை அதிரசம். மீதி மீறாது. மீந்ததுன்னா அது பசுமாட்டுக்கும் போடப்படாது. ரொம்ப பேர் என்ன பண்ணுறா, இந்த பிராமணா சாப்பிட்ட இலையை கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுக்குறா. சர்வதேவதா ஸ்வரூபி, பூமியில் தான் புதைக்கணும். இல்லை குளத்தில் போடலாம், ஏரியில் போடலாம், நதியில் போடலாம். அதிலெல்லாம் போடக்கூடாது, பசுக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆகையினாலே சாஸ்திரம் சொல்கிறது அது எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தானே நாம் செய்யணும். அப்படி சொன்னால் தான் அந்த கர்மாவுக்கு பலன். ஆகையினாலே நாம் எத்தனையோ பாவங்களை பண்ணியிருக்கோம். நீ இந்த ஜென்மா உனக்கு கொடுத்துருக்கேன், நீ சாஸ்திரம் சொன்னபடி நடந்து புண்ணியத்தை பண்ணி இந்த பாப மூட்டியை குறைச்சிக்கோங்கிறதுக்காகத்தான் பகவான் மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்காருன்னு ஆச்சாரியால் நீ பக்தி பண்ணு, நீ சாஸ்திர விகிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்படிங்கிறார்.